படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ்ல தான் படமே இருக்கு, ட்ரெய்லரே இருக்கு, என்னப்பா இது ஏதோ மாஸ்டர் கட் மாதிரி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி சில டாக்கெல்லாம் வந்துச்சு. மாஸ்டர் அதுக்கு என்ன சொல்றாப்புல? நிறைய பார்த்துட்டேன். நம்ம உண்மையாக உழைச்சி எவ்வளோ பண்ணால் கூட நீங்கள் குறை சொல்கிறவங்க கிட்ட நம்ம வந்து அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஹாலிவுட் படத்தையே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியா வளர்ந்துருக்கிறோம். உலக சினிமா வந்து நம்மளுக்கு வழிகாட்டுது. அதுதான் நம்ம பார்த்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து நிறைய படங்கள் பண்ணுறோம், நிறைய இதுகள் பண்ணுறோம். உலக தரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட் கூட நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அதை பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தால் காப்பின்றது சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க. அப்படி காப்பி அடிக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா. அங்கே இருக்க எக்யூப்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கா, அங்கே இருக்கிற சேஃப்டி நம்மக்கிட்ட இருக்கா, அங்கே இருக்கிற அந்த ப்ராக்டிஸும் அந்த இருக்கிற ஒரு ஸ்கேல், படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் இருக்கா நம்மக்கிட்ட. அதெல்லாம் இல்லாமல் அந்த படத்தை நம்ம எடுக்கிறதே நம்ம எவ்வளோ சவால். அதை நீ பாராட்டணுமா? அதை விட்டுட்டு அதையே குறை சொல்கிற, நீ உலக சினிமாவே குறை சொல்கிற ஆளுங்களுக்கு நம்மலாம் சாதாரணம்னு நினச்சிப்பேன். அதனால் இதெல்லாம் தாண்டி போயிடணும். இது யார் சொன்னாலும் அந்த இதெல்லாம் நம்ம மைண்டில் கிடையாது. நம்ம ஒரு திருப்தியாக ஒரு படம் எடுத்திருக்கோம். என்னோட ஹீரோ திருப்தியாக ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நல்ல டான்ஸு, நல்ல சாங்ஸு, நல்ல படம், எல்லாம் நல்ல ஃபோட்டோகிராஃபி, எல்லாம் அபிநந்தன் படத்தில் முழுக்க அவ்வளோ அருமையாக லைட்டிங் பண்ணி எந்த ஒரு எல்லாமே சொன்னாங்க. எல்லாம் இந்த படத்தில் ஒரு படத்தை ரெஃபரன்ஸு அபிநந்தன் எடுக்கவே இல்லை. எல்லாமே புதுசாக அவனுக்கு தோன்றது. அவரும் டேரக்டரும் உட்காந்து பேசி ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த படத்தில் புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாங்க. அது இந்த படத்துக்கு கை கொடுத்தது. அதை பார்க்குறவங்களுக்கு பல படங்கள் மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா படமும் எடுத்திங்கன்னா அக்கா தங்கச்சி பாசம், எல்லா படத்துலையும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லா படத்துலையும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் காதல் வருது, எல்லாத்தையும் அதெல்லாமா சொல்லுவீங்க எல்லா படத்துலையும் வருதுன்ட்டு. அதுக்கு இல்லை, இந்த படத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். ஸோ குறை சொல்கிறவங்கள சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பாதர் பண்ண விட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம படம் நல்லபடியாக எடுத்திருக்கோம், அவ்வளோதான். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.